இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, தூய ஆவியை எங்கள் மீது பொழிந்து எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தேவையான அற்புதங்களையும் எங்களுக்கு தேவையான ஆறுதலையும் நீர் நாள்தோறும் கொடுத்து கொண்டிருக்கிறீர். தூய ஆவியினால் வல்லமையாக செயல்பட்ட அப்போஸ்தலர்கள் இந்த உலகத்தில் உமது இறை அரசை கட்டி எழுப்பினார்கள். அவர்கள் வழியாக நீர் செய்து கொண்டிருக்கிற எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார் என்று. ஆண்டவருடைய பணியை செய்த புனித சின்னப்பருடைய வாழ்க்கையிலே இறைவன் அவர் வழியாக எவ்வாறு செயல்பட்டார் என்பதையும், இது முதல் வாசகத்திலே எவ்வாறு ஒரு பெண்மணியானவள் ஆண்டவரால் தொடப்பட்டார் என்றும் தெல்லம் தெளிவாக நமக்கு காட்டுகிறது. இறைவன் நம் உள்ளத்தை அறிந்தவர், இறைவன் நம் வாழ்க்கையை அறிந்தவர், நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நாள்தோறும் கொடுக்கின்றவர். இதை உணர்ந்து நாமும் நல்வாழ்க்கை வாழ்வோம். நற்செய்தி வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது என்னை பற்றி சான்று பகருவார் என்று கூறுகிறது. தூய ஆவியானவர் அப்போஸ்தலர்கள் வாழ்க்கையிலே நல்ல செயல்களை செய்தார், அற்புதங்களை செய்ய வைத்தார். தூய ஆவியானவர் திரு அவையை கட்டி எழுப்பினார், சாட்சிய வாழ்வு வாழ வைத்தார். நாமும் தூய ஆவியை திருமுழுக்கின் வழியாக பெற்றிருக்கிறோம். தூய ஆவியின் கொடைகளாகிய ஞானத்தையும் அறிவையும் நம்பிக்கையும் பிணித்திருக்கின்ற ஆற்றலையும் வல்ல செயல்கள் செய்கிற ஆற்றலை உணர்ந்து வாழ்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.